கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் அடைவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 28:20 இப்படி சொல்லுகிறது பாருங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றவர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவர்களும் ஆண்டவருடைய சீஷர்களாக எண்ணப்படுகின்றார்கள். இப்படிப்பட்டவர்களோடு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீங்க கை கொள்ளணும். அதையே நீங்கள் உபதேசமா கூறுங்க, தைரியமா கூறுங்க. நான் உங்க கூட இருக்கேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்கே, இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கேன்னு நீங்க எண்ணலாம். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறதுக்கு சிலரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் கடைசியில் ஐயோ, நான் இவனை துணைக்கு கூட்டிட்டு போனதுதான் பிரச்சனையாகி போச்சுது, வார்த்தையை அப்படி விட்டுட்டான், அதனால பிரச்சனை அப்படியே நம்ம எண்ணுவோம். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். இன்னைக்கு மனிதர்கள் கூட இருப்பதாக சொல்லுவார்கள், இடையிலே விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம கையில பசை இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க, மற்றபடி இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஆண்டவர் அப்படி அல்ல, கூடவே இருந்து நம்மை நடத்துகிறவர். எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாம். உங்க கூட சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லையேன்னு நினைக்காண்டாம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை தெளிவாக நாம் பற்றி கொள்வோம். எனக்கு ஆள் இல்லையே, இந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா நமக்கு ஆள் இல்லையேங்கிற எண்ணமே நமக்கு வராது. என்னோடு கூட இருக்கிற என் கர்த்தர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு நம்ம தெளிவாய் ஓட முடியும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்க கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கை ஊட்டினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.